வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணலாம். நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. இந்த சேனல் நம்ம முழுக்க கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? லாஸ்ட்டாக நான் இந்த சேனலில் வீடியோஸ் போட்டு கொஞ்சம் ஒரு 1 இயர் பேக் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நடுவில் நான் கொஞ்சம் என்னால் வீடியோஸ் போட முடியல. மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக நான் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு புது வியூவோட வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் கண்டிப்பாக மார்க்கெட்டில் நான் போடுற இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது பிகினர்ஸ் யாருன்னா நம்ம சேனலில் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி இந்த ட்ரேடிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய பிகினர் ஸ்டேஜ்லேருந்து நான் எப்படி எல்லா லெவல்ஸையும் தாண்டி வந்தனும் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நான் இதில் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? சரி வாங்க, நான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனலைஸ். ஓகேங்களா? மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற இந்த ப்ரிடிக்ஷனை என்னோடய வியூவிலேருந்து நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? சொல்லுவேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? நீங்கள் மார்க்கெட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஒரு சேனல் பேட்டர்னை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு சேனல் பேட்டர்னை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த ஜோனை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஜோன் அகெயின் இந்த ஜோன், இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட்டு இப்படி போயிட்டு இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த சேனலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த சைடு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இப்போ கீழே பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் கீழே வரும். அகெயின் மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகும். ஓகேங்களா? சரி, நாளைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? மார்க்கெட் எஸ்டர்டே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நல்ல ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுங்க. ஒரு 600 பாயிண்ட்ஸ் நல்ல கீழே போச்சு, பிரேக் அவுட் கொடுத்துட்டு. நீங்கள் நாளைக்கு எப்படி இருக்குன்னா மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இந்த இந்த லெவல் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க. நான் சொல்கிற லெவல் நோட் பண்ணிங்க. 56,650. ஓகேங்களா? 56,644 கரெக்டாக இந்த ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும்னா மார்க்கெட்டு உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அகெயின் இப்படி மேலே வந்துட்டு இந்த இடத்துல ரீட்ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு என்னோடய வியூ. ஓகேங்களா? இந்த இடத்துல ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் மார்க்கெட் இப்படி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. இந்த சினாரியோ ஒன்று நடக்கும். நீங்கள் பை சைட் போகணுன்னா இந்த 56,650 ஸ்ட்ராங்காக, ஓகேங்களா, இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வச்சா மட்டும் 1 ஹவர் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் இந்த ஏரியாவில் நீங்கள் நான் மார்க் பண்ணியிருங்களேன், இந்த 56,650 ரேஞ்சை ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா, இந்த இடத்த சொல்கிறேன், இந்த இடத்த ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் மேலே கால் சைடு என்ட்ரி போகலாம். ஓகேவா? இல்லைனா நீங்கள் புட் சைடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா மார்க்கெட்டில் எஃப்ஐ ஃபாரின் இன்ஸ்டியூட் செல்லிங் மூமெண்ட்டில் தான் இருக்காங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக செல்லிங் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் கீழே வர்றதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. இல்லைனா நாளைக்கு சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிளுமே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. இப்போ மார்க்கெட்டு கால் சைடுனா கால் சைடு, புட் சைடுனா புட் சைடு, அந்த மாதிரி ஒன்று மேலே போச்சு இல்லை கீழே வந்துச்சு. ஓகேங்களா? சைட்வேஸ் மார்க்கெட் அந்தளவுக்கு கொடுக்கல. அதனால் மண்டே நாளைக்கு வீக் ஸ்டார்டிங்கே சைட்வேஸ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் என்னோடய வியூ கீழே போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. நான் ஏன் கீழே போகும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா, இந்த 56,650ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அது. ஓகேங்களா? நீங்கள் அது ஏன்னா ப்ரீவியஸாக அது நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜோன் ப்ளஸ் இந்த ஜோன், இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம். ஓகேங்களா? இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும் கிளியராக 1 ஹவர் கேண்டில் இந்த இடத்துல டச் பண்ண உடனே நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஜம்ப் ஆகிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேவா? எஸ்டர்டே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட்டு அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் அந்த இடத்துல கிளியராக சொல்கிறேன். மார்க்கெட் டெக்னிக்கலாக ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இப்படி ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் மார்க்கெட் இப்படி க்ளோஸ் ஆகுன்றதோட என்னோடய வியூ. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டே டைம் ஃப்ரேமில் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ப்ளூ கலர் லைனை தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனுமே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபால் இருக்கும்.
அதை பிரேக் அவுட் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க ஓகேங்களா. அந்த ட்ரெண்டில் ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிளுமே இருக்குது. இந்த இடத்துல மட்டும் ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு இப்படி மேலே ஓப்பன் ஆகிட்டு இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக இந்த 56,650 க்ளோஸ் 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா மேலே போகலாம். இல்லைனா அகெயின் திரும்ப மார்க்கெட் கீழே தான் வரும். அந்த மாதிரி சினாரியோ தாங்க நடக்கும் ஓகேங்களா. ஆக்சுவலாக நான் வந்து சொல்கிறத வச்சுமே நீங்கள் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஓகேங்களா. நான் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறது உங்களோட அனலைஸில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இன்னொரு விஷயமே, நீங்கள் இதை பிரேக் அவுட் பண்ணாலுமே ஒரு பெரிய ஃபால் அன்றைக்கி மண்டே எனக்கு பெரிய டவுன் ஃபால் கொடுக்கலனாலும் இந்த 56,230 ஓகேங்களா, இந்த ஜோன் வரைக்கும் கண்டிப்பாக வரும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும்னா இந்த ஜோனில் வந்து கண்டிப்பாக ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜோன் மட்டும் மெயினாக நோட் பண்ணிங்க. 56,650 இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு, இல்லை சாரி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னா இப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நான் பண்ணி காட்டுறேன். இப்படி மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அகைன் இந்த இடத்துல ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டுமே மார்க்கெட் இப்படி மேலே போகலாம் ஓகேங்களா. இப்படி போயிட்டு இந்த ஜோன் வரைக்குமே போயிட்டு அகெயின் கூட திரும்ப இப்படி மார்க்கெட் கீழே வரலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி சினாரியோமே நடக்கும். நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு ப்ளஸ் கீழே வரலாம் ஓகேங்களா. இல்லைனா க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அந்த 56,650 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஆக்ட் பண்ணிவிட்டு கீழே வரலாம் ஓகேங்களா. இந்த 2 சினாரியோ தாங்க நடக்கும் மார்க்கெட்டில். சரி, நல்லா நோட் பண்ணிங்க. நான் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வீடியோஸ் போடுவோம் ஓகேங்களா. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே. அது இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக போடுவேங்க. எந்த டைம் என்ன எனக்கு ஒர்க் இருந்தாலும் நான் மார்க்கெட்டோட அனலைஸ் வீடியோவை கண்டினியூவாக போடுவேன். உங்களுக்கு மார்க்கெட்டில் வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் கேளுங்கள். எதை பற்றி வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள், நான் அதை பற்றி போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.